அரசு தேர்வுகள் இயக்கம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா 2026 மார்ச் ஏப்ரலில் நடந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட்டு என்னைக்கு இஷ்யூ பண்ணுறது பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 12/8/2026 புதன்கிழமை காலை 10 மணி முதல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணாதவங்க எல்லாருக்குமே சேம் டேட்டு தான். அதே மாதிரி ஸ்கூலில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் அதே டேட்டு தான். அரியர் பிரைவேட் கேண்டிடேட் எல்லாருக்கும் அதே 12/8/2026 தான். மார்க் ஷீட்டு எங்கே இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூலில் படித்தவங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் உங்கள் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எக்ஸாம் வேறு ஸ்கூலில் எழுதியிருக்கலாம், ஆனால் நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் உங்கள் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க. அரியர் பிரைவேட் கேண்டிடேட், நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சென்டரில் போய் உங்கள் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைமாக 10th எழுதின டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட், நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு 8th மார்க் ஷீட்டு டிசி இதை சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் மார்க் ஷீட்டு வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்கிக்கிங்க. அரியர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட் எந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுனீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் பாஸ், மற்றபடி ஆல் பாஸ்னா சிங்கிள் மார்க் ஷீட்டாக கொடுப்பாங்க. இல்லைன்னா அதில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உள்ள மார்க் ஷீட்டை இஷ்யூ பண்ணுவாங்க.